Hey guys, welcome back. 1500 rupees கம்மியா நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக பட்ஸ் காம்பேட் எக்ஸ் அப்படின்ற ஒரு கேமிங் TWS இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கேமிங் ஓரியன்ட் TWS மட்டும் கிடையாது, ஜென்ரல் யூசருமே வந்து கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ அன்பாக்சிங் இந்த TWS எப்படி இருக்குது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்க போது இனிஷியல் லான்ச் ப்ரைஸாக வந்து 1399 கொண்டு வராங்க. அண்ட் நம்மகிட்ட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர் இருக்குது. அடிஷ்னலாக வந்து ப்ளூ அண்ட் கிரீன் மொத்தமாக வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நம்மகிட்ட இருக்க கலர் வந்து கபோர்ட் ஒயிட் அண்ட் ஸ்டெல்த் பிளாக் கலர். ஸோ ஆல்ரெடி வந்து ஒயிட் நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளாக் கலர் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ மேலே இருக்க இந்த ரேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். MRP வந்து 3999 போட்டிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இயர்பட்ஸோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஸ் எக்ஸ் அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப் டு 60 hour ப்ளே டைம். மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து சைடில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குட்டி பெட்டிக்குள்ளே வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, வாரண்டி கார்டு, பட்ஸ் எக்ஸோட யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து ஒரு டைப் C சார்ஜிங் கேபிள் அண்ட் இயர் டிப்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து நம்ம கேஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு RGB லைட்டிங் செட்டப் இருக்குது. டாப்பில் வந்து நாய்ஸோட பிராண்டிங் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு சார்ஜிங் இண்டிகேட்டர். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் நம்ம பார்த்தோன்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது. சார்ஜிங் போர்ட் வித்தியாசமாக ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. கேஸோட பில்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஹிஞ்ச் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பட் பட்ஸ் வந்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ நார்மல் ஃபோர்ஸில் வந்து நம்ம ஷேக் பண்ணும்போது வந்து கீழே விழல. மேக்னெட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கேஸோட வெயிட் வந்து 35 கிராம் இருக்குது. ஈச் இயர்பட்டோட வெயிட் வந்து less than 4 grams இருக்குது. இந்த இயர்பட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெம் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து ஒரு பாக்ஸியர் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. டாப்பில் வந்து நம்ம லிட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு LED இண்டிகேஷன் எல்லாமே வந்து காட்டுது. உள்ளே இருக்கக்கூடிய RGB செட்டப் வந்து ஓவரால் லுக்கே வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குது. பட் நமக்கு அந்த லைட்டிங் வந்து இயர்பட்ஸ்லேயுமே வந்து இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. காது உள்ளே போய் கரெக்டாக லாக் ஆகிடுது. பட் நான் வந்து டிஃபால்ட்டான இயர் டிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த இயர் டிப்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஸ்மாலாக லாஸ்ட் சைஸ் இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டராக வந்து நமக்கு பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 3 பார் வரைக்கும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பேட்டரி கம்மியாக இந்த பார் வந்து கம்மியாகும். ஸோ பேட்டரி இண்டிகேஷனை வந்து நம்ம இதை பார்த்துக்கலாம். அடிஷ்னலாக பட்ஸ்க்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஸ்வெட் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். கனெக்டிவிட்டி, பேரிங் அண்ட் கேமிங்னு பார்த்தோன்னா Bluetooth 5.3ல வந்து பார் பண்ணியிருக்காங்க. லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணாலே வந்து இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகிடும். அதே மாதிரி வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணால் வந்து நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எனக்கு பேரிங்கில் வந்து நான் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல. கேமிங்க்கு வந்து ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணதில் வந்து 45 to 50 milliseconds வரைக்கும் வருது. பட் ஈஸியாக வந்து கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்காது. ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமிங் மோட் எனபிள் ஆகிடும். கேமிங் மோட் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பட் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிளியராக இருக்குது. பட் அந்த கேமிங் மோடில் மட்டும்தான் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. பட் அந்த ஸ்பேஷியல் ஆடியோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தோன்னா அந்த வோக்கல்ஸ், பேஸ் எல்லாமே வந்து ஸ்லைட்டாக சப்ரஸ் பண்ணுற ஃபீல் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணோம். அண்ட் காலிங்க்கு வந்து குவாட் மைக் சப்போர்ட் இருக்குது, ENC சப்போர்ட்டுமே இருக்குது. பட் இண்டோர் கால்ஸ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக சப்ரஸ் பண்ணுது. ரொம்ப ஹெவியான நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு கால்ஸ் வந்து நம்ம இண்டோருக்கு வந்து ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஆடியோ வந்து ஆப்போசிட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து லவுடாகவும் இருக்குது. சாம்பிள் ஆடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் பட்ஸ் காம்பேட் எக்ஸோட இன்டர்னல் மைக்கில் இருந்தால் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு லவுடாக இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த மைக் யூஸ் பண்ணி கால்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஆடியோ விஷயத்துக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC கோடக் மட்டும் தான் வந்து சப்போர்ட் ஆகுது. AAC கோடக் சப்போர்ட் ஆகலை. லவுட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு 50 to 70% வால்யூமே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான். 100% வால்யூம்லாம் இண்டோரில் யூஸ் பண்ணாதீங்க. லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் வால்யூமில் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த சவுண்ட் லீக்கேஜ் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்.
எனக்கு வந்து அது பெரிய அளவு கன்சர்ன் கிடையாது. பட் ஹையர் வால்யூமில் யூஸ் பண்ணுறத விட 50 to 70% வால்யூமில் யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டபிள். பேஸ் லைட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பேஸோட குவாலிட்டியுமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. காதில் வந்து பர்ஃபெக்டாக போய் லாக் ஆகுறதுனால நமக்கு அந்த பஞ்சினஸ் வந்து நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல்லையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸுமே வந்து நல்லா கிளியராக இருக்குது. ஸோ பேஸ் லைட்டாக பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸையுமே வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ மூவிஸ் அண்ட் மியூசிக் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான ப்ராடக்டாக இருக்குது. பேட்டரி விஷயத்துக்கு வந்து கேஸ்க்கு வந்து 470 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு மினி பவர் பேங்க்னே சொல்லலாம். கம்பெனிலேருந்து வந்து அப் டு 60 hours வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னென்னா இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மோர் தென் 5 times வரைக்குமே வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இயர்பட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 to 60% வால்யூமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஒரு 6 to 7 hours வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டினியூஸாக வந்து ஒரு 2 மூவிஸ் பார்க்குறதா இருந்தாலுமே வந்து பேட்டரி பேக்கப் தாங்கும். ஸோ பேட்டரி வந்து எனக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் பேட்டரி வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். மொபைல்னு மட்டும் இல்லை, TWS இயர்பட்ஸ் தான். ஏன்னா யூசர் டு யூசர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு பேட்டரி லைஃப் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்க என்ன என்வாயன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டரி வேரி ஆகும். பட் ஜென்ரலாக நான் சொல்லக்கூடிய பேட்டரி வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஒரு 6 hours வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில். கால்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 15 minutesலேருந்து 1 hour 30 minutesக்குள்ளேயே வந்து நம்ம சார்ஜ் ஆகிடும். பட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட்மே வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. லெஸ் தென் 45 minutesல வந்து நமக்கு பட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஃபுல் சார்ஜ் ஆகுது. நம்ம 10 minutes சார்ஜ் பண்ணால் 180 minutes ப்ளே டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் விஷயத்துக்கு எடுத்தோம்னா நாய்ஸோட ரெகுலர் இயர்பட்ஸில் பார்க்குற மாதிரி சிமிலரான கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணோன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். டபுள் டைம் டேப் பண்ணும்போது வந்து நமக்கு ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து கேமிங் மோட் எனேபிள் ஆகும். அண்ட் லெஃப்ட் இயர்பட் வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் போகும். ரைட் இயர்பட் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங் போகும். சப்போஸ் கால் ஏதாவது வரும்போது நீங்கள் வந்து டபுள் டைம் டேப் பண்ணாலே வந்து கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட் வந்து நீங்கள் 4 times டேப் பண்ணும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். ஸோ டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நான் எந்த ஒரு இஷ்யூஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் பிராண்ட் சைடில் வந்து இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து 1 year வாரண்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதும் வந்து நீங்கள் அவங்க சைட்டில் போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இங்கே வாரண்டி ஏதாவது கிளைம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஹேசல் ஃப்ரீயான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் வாங்கின உடனே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண நிறைய பேர் மறந்துடும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்த்தோன்னா நீங்கள் கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கு 1500 rupeesக்கும் கம்மி பட்ஜெட்டில் மூவிஸ் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் கேட்குறதுக்கும் நீங்கள் இயர்பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டரிலேயே வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான TWS இயர்பட்ஸாக இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அப் பண்ண முடிஞ்சு ANC சப்போர்ட்டோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாய்ஸ்லேயே வந்து பட்ஸ் ஃபீனஸ் வந்து ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த மாடல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லேயே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கோம். 2000 ரூபாய்க்குள்ளே என்ன TWS இயர்பட்ஸ் வாங்கலாம்னா அந்த வீடியோவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.